எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இயேசு வந்தார், இறந்துட்டு போகும்போது நம்மளை எல்லாம் பரலோகத்தில் சேர்க்கிறதுக்காக நம்மளெல்லாம் தெரிந்து கொண்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, பரலோகம் இப்போ எல்லாருக்கும் திறந்திருக்கு. எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? நான் ஜெபிச்சேன்னா அதுக்கு பதில் எனக்கு கிடைக்குது. நான் ஒரு குழப்பத்தோட சர்ச்சுக்கு வந்தானா அங்கே எனக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போ என்ன அர்த்தம்? பரலோகம் உங்களுக்கு ஓப்பனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது இயேசு கிறிஸ்து மரித்தவர்களை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக மட்டும் இல்லை, நீ அவரை நம்பினாயானால் திறந்த பரலோகத்துடைய நன்மைகளை நீ பூமியிலே அனுபவிக்க முடியும் என்பதுதான் ஒரு உண்மை. இப்போ நரகத்துக்கு போகிறவங்களை காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும்? எல்லாரையும் கொன்னுட்டு பரலோகம் கொண்டு போயிருக்கணும். ஆனால் ஒரு நரகத்திலேருந்து காப்பாற்றி எங்கே தான் வச்சிருக்காரு? பூமியில தான் வச்சிருக்காரு. அப்போது பரலோகம் மட்டும் நீ செத்ததான் பரலோகம் வர முடியும் எப்படி சொல்ல முடியும்? அவர் ஒன்று நரகத்தின் பிடியில் இருக்கணும், இல்லைன்னா பரலோகத்தின் பிடியில் இருக்கணும். அப்போ நம்மெல்லாம் நரகத்துக்கு தப்பிச்சிருக்கோம்னா நம்ம இப்போ எந்த பிடியில் இருக்கோம்? நம்மெல்லாம் நமக்கு செத்தப்புறம் பரலோகம் இல்லை, நாம ஸ்பெஷலான கூட்டம். நாம உயிரோடு இருக்கும் போதே பரலோகத்தை அனுபவிக்க முடியாது, அனுபவிக்கப்பட்டிருக்கோம்.